முகம் அழகு பெற. முகம் வந்து அழகாக இருந்தால் தான் எங்கேயுமே வந்து வேலைக்கு கூப்பிடுவாங்க. எந்த இடத்துலையும் அந்த முகத்தை பார்த்துட்டு தான் வேலையை தருவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள் உறுப்புகள் சரியில்லை அப்படின்னாலும் முகம் கெட்டுரும். வீட்டில் அதிக வருத்தம் இருந்து வந்தாலும் முகம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். வீட்டில் இருக்க கோபத்தை அப்படியே வெளியில் வந்தோம்னா அந்த கோப முகம் இருக்கும். முகம் வந்து என்றைக்குமே நல்லா இருக்கணும். முகத்தில் இருக்கிற கருப்புகள் களையிறதுக்கும் முகம் வந்து நல்லா இருக்கிறதுக்கான மருந்து பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக அதிமதுரம், பன்னீர் ரோஜா, நோனி பழம், நாட்டு மாட்டு பால், ஜாதிபத்திரி, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முக அழகு பெற. முகம் ஏற்கனவே இருக்க முகத்தை வந்து நம்ம ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கிட்டா தான் வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் அதிக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெராய்டு கருப்பு கருப்பாக வந்து அவங்க மூக்கு கன்னங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு கலராக இருக்கும். நெத்தி, கன்னங்கள், கழுத்து இதெல்லாம் வந்து கருப்பு நிறமாக மாறிக்கிட்டே வரும். அதிக மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் டிசீஸ், அதாவது இந்த தோல் நோய் உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நெத்தியில் கன்னங்கள்ல எல்லாம் வந்து கருப்பாக இருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கு நம்ம முகத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு கோவக்குறியாக இல்லாமல் நல்லா வீட்டில் நடக்கிற விஷயங்களை வீட்டிலே விட்டுறணும். வெளி இடங்களுக்கு நம்ம போகிறப்போ நம்ம போகிற வேலைகள் வந்து நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்ற ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டு ஃப்ரீ மைண்டாக இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த முக அழகு எப்பயும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு காரணம், குளிச்சு முடிச்ச உடனேயும் நீங்கள் நல்லா உடம்பெல்லாம் துவட்டிட்டு ரேசா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கையில் ரேசா எண்ணெய் இருக்கிறத முகத்தில் நீங்கள் தடவிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த முக சுருக்கங்கள் அப்படின்றது வந்து வயசானாலும் உங்களுக்கு முக சுருக்கன்றதே வராது. இது வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சது. அதனால் தேங்காய் எண்ணெய் முகத்துக்கு லைட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. கண்ட க்ரீமு, சோப்பு, ஆயில் அது அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போடுறப்போ நம்ம மென்மையாக இருக்கிற முகம் வந்து கெட்டு போயிடும். அதனால் எது பயன்படுத்தினாலும் ஒரே இதாக பயன்படுத்துங்க. சோப்போ க்ரீமோ அப்படி பயன்படுத்துகிறீங்கனாக்கா ஒரே இதை பயன்படுத்துனீங்கனாக்கா நம்ம ஸ்கின் வந்து எப்போவும் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இப்போ முகம் அழகு பெறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஜாதிபத்திரி, நம்ம முகத்தில் கரும்புள்ளிகள் கருப்பாக இருக்கிறது, அந்த தோல் ரோமத்தின் அடியில் வந்து சிறு கிருமிகள் இருந்துச்சுனாலும் அதெல்லாம் வந்து சாக வச்சுட்டு நல்ல நிறத்தை வந்து நம்ம பழைய நிறம் எந்த நேரம் நம்ம முகத்தில் இருக்கோ அந்த இதை கொண்டு வர்றதுக்கு இந்த சாதிபத்திரி வந்து உதவியாக இருக்கும். சாதிபத்திரி பொடியாக இடித்து வச்சுருக்கிறோம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாதிபத்திரி பொடி எடுத்துக்கலாம். முகத்தில் புண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா சில பேர் பிம்பிள்ஸை வந்து நல்லா பிதுக்கி எடுக்கிறான் அப்படின்ட்டு கிள்ளி வச்சு விட்டு பொக்கலமாக இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து அந்த பள்ளங்கள் மேவுறதுக்கு அதிமதுரம் இனிப்பு சுவை உள்ளது. அதே நேரத்தில் நரம்புகளை கன்னங்களில் இருக்கிற அந்த குழி காரி எல்லாம் வந்து குழியாக இருக்கிறத பள்ளங்கள் மேவுறதுக்கு கூட்டு மருந்தாக நம்ம இதை பயன்படுத்துகிறப்போ உதவியாக இருக்கும். அதிமதுர பொடி கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நோனி பழம், பெரிய மஞ்சநெத்தி பழம் அப்படின்னு சொல்லுவோம். சிறுசாக இருந்துக்கிறது மஞ்சநெத்தி, அது நாட்டு மஞ்சநெத்தி. இது வந்து ஹைப்ரிடு, அதாவது பெரிய மஞ்சநெத்தி பழம், நோனி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இது கொஞ்சமாக பழமாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. இதில் உள்ள சாறு நம்ம முகத்தில் பட்டதுனாலுமே தோலின் நிறங்களை நல்லா கொண்டு வரும். பன்னீர் ரோஜாவின் இதழ் வந்து 1 கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நசுக்கி அந்த சாறு கூட கலந்ததுனாலுமே போதுமானது. கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். இந்த கலவையை நீங்கள் முகத்தில் வந்து சாதாரணமாக தண்ணியில் முகத்தை கழுவிட்டு இதை நல்லா போட்டு ஒரு 1/2 மணி நேரம்
வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு அந்த மாதிரி எதுவும் போடாமல் வெறும் தண்ணியில் முகத்தை கழுவிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முகம் நல்லா அழகாக இருக்கும். கரும்புள்ளிகள், சொறி அந்த மாதிரி இருக்கிறது, இந்த பிம்பிள்ஸ் வந்த கன்னத்துகளில் பார்த்தீங்கன்னாக்கா குழியெல்லாம் மேவாமல் இருக்கும், கருப்பாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் வந்து மேவி நம்ம தோலின் நிறம் நல்லா பழைய நிலைக்கு வந்துடும். முகம் அழகாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. முகம் அழகு பெற அதிமதுரம், பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டுப்பால், நோனி பழம், ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக குழச்சி வச்சுருக்காங்க. இதை எடுத்து முகத்தில் போட்டு வந்தாலே முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அந்த திட்டுங்கள் மாதிரி இருக்கிற வரவரன்னு இருக்கிற முகம் வந்து வழுவழுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். இது போடும்போதே உள்ள ஒரு மாதிரி சொரிஞ்சு எடுத்த மாதிரி அதில் இருக்க அழுக்குகளை எடுக்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா அந்த நோனி பழமும் அந்த ஜாதி பத்திரியும் அந்த அளவு வேலை செய்யும். அற்புதமாக இருக்கும். அதில் உள்ள காயங்களை ஆற்றுறது அதிமதுரம். மீதி எல்லாமே வந்து அழகை கூட்டுறது. இதெல்லாம் சேர்ந்து முகம் அழகாக இருக்கும். வசீகர முகத்தை கொண்டு வரும். இந்த மருந்தை போட்டு வந்தோம்னா முகம் அழகு பெறும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.